ஹலோ, என் பேர் யாசின். நான் இங்கே சென்னையில் மவுண்ட் ரோடில் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறோம். இது 2 இயர்ஸ் பிஃபோர் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டீரியர்ஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து யூடியூப்பில் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் நல்லா பண்ணுறாங்க, இவங்களை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கன்னு எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ என் ஒய்ஃபோட இன்ட்ரெஸ்டட் பேரில் நான் இவங்களை பற்றி கொஞ்சம் பார்த்தேன், இவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கார்த்திகை டேரெக்டாக கால் பண்ணி பேசினேன். அவரும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார். அண்ட் அந்த டீம் அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நல்லா இன்டர்வியூ பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் வரைக்கும் என்னோட இந்த ஃப்ளாட் ஒர்க்கே கொஞ்சம் போனதுனால இவங்க இன்டீரியர்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் டிலே பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பில்டிங் சைடில் நடந்த இஷ்யூ தான். பட் இதுக்கப்புறம் என்னோட இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட மாதிரி எனக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆஸ் வெல் இவங்களோட ஒர்க் பிடிச்சதுனால இவங்களோட டீமில் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. இவங்க ஒர்க் பிடிச்சதுனால நான் பெயிண்டிங் கூட இவங்ககிட்டே கேட்டு இவங்க வச்சு, அண்ட் இவங்க டீமில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பிரபுன்றவர் நல்லா எனக்கு பெயிண்டிங் எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாமே சேர்ந்து பண்ணி கொடுத்தாரு. அண்ட் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க, என்னோடய அப்பார்ட்மெண்ட் என்னோடய ஃப்ளாட் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்னோடய பர்சனல் இம்ப்ரெஷன், கார்த்திக் அண்ட் டீம் யாவே இன்டீரியர்ஸ் அண்ட் கிச்சன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னை மவுண்ட் ரோட் சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய கம்ப்ளீட் பட்ஜெட் இன்டீரியர் தான். இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா வுட் ஒர்க், அப்புறம் ஃபால் சீலிங், பெயிண்டிங், வால்பேப்பர், டெக்ஸ்சர் பெயிண்டிங் எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேசேஜ் ஏரியா. பேசேஜ் ஏரியாவுக்கு நெக்ஸ்ட் வர்றது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு சின்னதாக ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். வுட்டிங் இந்த டிவி யூனிட் பார்த்திங்க அப்படின்னாக்கா வுட் அண்ட் ஒயிட் கலரில் காம்பினேஷன்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிள் டிவி யூனிட் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு டீ பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப். இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப்பில் நம்ம 3 கலர்ஸ் யூஸ் இந்த டிசைனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் மேஜர் பார்ட்டாக இருக்கும், ரெண்டாவது கோல்டன் கலர், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ். ஸோ இது மூணுமே கம்பைன் பண்ணி நம்ம இந்த வார்ட்ரோப்பை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஐ கிளாஸில் தான் இருக்கும். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பூ டிசைன் மட்டும் மேட் லேமினேட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங்குமே இந்த ஏரியாவில் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் யூனிட். எப்பயுமே நம்மளோட ஸ்டாண்டர்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டான அந்த சேம் டிசைன்ஸில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே 2 ட்ராவர்ஸும் ஒரு மிரரும், அந்த மிரருக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் ஷெல்ஃப் இருக்கும் உங்களுக்கு. ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கோல்டு காப்பர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் தான். இந்த ஃபினிஷர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஃபினிஷர்ஸ் தான். மிரர் பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா லைட்ஸ் எரியிற மாதிரி அந்த கட் அவுட் இருக்கும். ஸோ மிரர் லைட்டை நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ மைல்டான ஒரு வெளிச்சம் இருக்கும். நைட் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக க்ளோ ஆகும். மேலேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு லைட் நம்ம கொடுத்துருக்கோம், சின்னதாக ஒரு லைட். ஸோ இது விசிபிள் ஆகலை அப்படின்னா அது விசிபிள் ஆகிறதுக்காக நம்ம அந்த லைட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா சைட்லலாம் வுடன் கிரேட்ஸ் அதை யூஸ் பண்ணி பேனலிங் பண்ணியிருக்கோம். இது ஸ்லைடிங் ட்ராக்கர் அப்படிங்கிறதுனால மெயினாக நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, சின்ன ரூமுக்கு எல்லாமே நம்ம அந்த ஸ்லைடிங் டோர்ஸ் கொடுக்கலாம். அது கண்டிப்பாகவே ஸ்பேஸ் வந்து சேவிங் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது டைனிங் ப்ரேயர் ஏரியா. இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங்கை கொஞ்சம் டைனிங் டிசைன்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். வுட்டு கிரைன்ஸ் யூஸ் பண்ணதுனால இது வந்து நேச்சுரல் வுட்டு மாதிரியே இருக்கும் இந்த ஃபால் சீலிங் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட்லேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்,
டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்க்குறதா இருந்தால் அமேசான் போங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நல்ல கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஆஃபர்லேயே கிடைக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நீங்கள் வந்து வால்ஸ் இன்னும் அதிகமாக டெக்கரேட்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவில் இந்த சின்னதாக ஒரு க்ராக்கரி யூனிட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 40 mm சைஸில் உள்ள ஓப்பன் ஷெல்ஃபை வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஏரியானால அந்த டைனிங் ஏரியாவில் வால் பேனலிங்குமே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஓப்பனுக்குமே பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயுமே நம்ம லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிச்சன் வர்றதுனால நம்ம இந்த சைட் பேனல் பண்ணியிருக்கோம். அந்த கிச்சனோட என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடில் லிவிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம வந்து வால் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஐ கிளாஸி லேமினேட் யூஸ் பண்ணி வால் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் அங்கே வைக்கும் போது அது எந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிவி யூனிட். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஃபுல் ஸ்பேஸுமே நம்ம யூஸ் பண்ணி அந்த டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வாக்கிங் பேசேஜில் தான் வந்து நமக்கு லிவிங் ஏரியாவும் பெட்ரூம்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபுல் வாலையுமே நம்ம டிவி யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்ம மிடிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் டீ பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஜாயின்ட்ஸ் தெரியாமல் இன்னுமே பார்க்குறதுக்கு அதிகமாக ஷைனிங் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ் லெக்கில் தான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து வால் மவுண்டிங் பண்ணல. ரைட் சைடில் ஒரு பெரிய ஸ்டோரேஜும் ஒரு ஓப்பன் ஷெல்ஃபும், லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா லெட்ஜஸ் கொடுத்துருக்கோம், 40 mm லெட்ஜஸ். ஸோ அந்த கலருக்கு ஈக்குவலாக எந்த கலர் கொடுத்தா ஹேண்டில்ஸ் நல்லாயிருக்கும் அதே சேம் கலர்ஸில் கிளைண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஐ கிளாஸ் லேமினேட்டில் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண ஒர்க் தான். கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ட்ராவர்ஸ். சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வச்சுருக்கக்கூடிய ஃப்ளாப் ஓப்பன் டோர் மாதிரி. ஸோ இந்த டோரை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம ரிமோட் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். டிவி யூனிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டாப்பில் இருக்கிற லெட்ஜஸ்லையுமே நம்ம லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அமேசானில் இருக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டமில் ஒன்றான இந்த வால் கிளாக் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும். அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபுல்லி மாடுலர் டிவி யூனிட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் தான். இந்த ஃபால் சீலிங்கில் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் டீ பட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து கோல்டனோட ஷேட்ஸ் வந்து அதிகமாகவே நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். என்ன ரீசன் அப்படின்னா கஸ்டமருக்கு கோல்டன் கலர்ஸோட பேச்சஸ் வந்து அதிகமாக வேணும், அந்த ஃபினிஷஸ் அதிகமாக நான் பார்க்கணுன்னு கேட்டதுனால மேக்ஸிமம் வாலு வுட் ஒர்க் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டன் வர மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். சென்டரில் ஒரு ஷாண்டிலியர் கொடுத்துருக்கோம். அந்த ஷாண்டிலியர் பார்க்குறதுக்கு நமக்கு லுக் வைஸில் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பேசேஜ் டூ அந்த லிவிங் ஏரியாவிலேருந்து பாஸ் பண்ணி நம்ம போகிறதுக்கு உண்டான பேசேஜ். அது பார்த்திங்கன்னா பெட்ரூம் போகிற ஏரியாவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் தீம்லேயே வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டன் தீம்ஸ் அதிகமாகவே இதில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் 2. ஸோ இந்த பெட்ரூம் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் பெட்ரூம் கூட சொல்லலாம். இதில் சிம்பிளாக ஒரு டிசைன் மட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் சீலிங்கில். அது மட்டும் இல்லாமல் வாலில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட சூஸிங்கில் பெயிண்டிங்கில் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் பெயிண்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் கிடையாது. இது வந்து நம்மளே அலைன்மெண்ட் பண்ணி இந்த டைமண்ட்ஸை பிரித்து இந்த டைமண்ட்ஸை ட்ரையாங்கிள்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சின்னதாக ஸ்லைடிங் டோர். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தது கொஞ்சம் பெருசு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டோர் வந்து கொஞ்சம் சின்னது. ஆனால் இந்த எல்லா பெட்ரூம்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லைடிங் போயிருக்கோம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா கடப்பாக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டோர்ஸ் மட்டும்தான் ஸ்லைடிங்கில் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த இடம் நம்ம இப்படி கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இடம் வந்து ரொம்பவே சேவ் ஆகுது. ஸோ அதுலேயுமே கூட நம்ம சின்னதாக டிவைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம பார்ட்டிஷன் போர்ட்ஸை வச்சு. ஹேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ரோம் ஃபினிஷில் வரக்கூடிய ஹேண்டில்ஸ். இது இன்பில்ட் ஹேண்டில்ஸ்.
ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கன்சீல்டு ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடுலர் கிச்சன். இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன். கலர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் மயில் கலர் சொல்லுவாங்க, மயில் கலரில் இருக்கும். அதாவது இந்த ப்ளூ கலர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கலர்ஸ். அதுக்கு ஹேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காப்பர் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் கோல்டு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பேஸ் யூனிட்டு, அப்புறம் வால் யூனிட், அதுக்கப்புறமேட்டு லாஃப்ட் 3 பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே கலர்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அக்ரிலிக்கில். லாஃப்ட்டும் ஒரே கலர் தான், வால் பாக்ஸும் ஒரே கலர் தான், பேஸ் யூனிட்டும் ஒரே கலர் தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன கிச்சன் தான், ஆனால் அதில் வந்து யூ ஷேப் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு டால் யூனிட் இருக்குது. வால் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃபு, ஃப்ளாப் ஓப்பன் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேசிக் அக்சசரிஸாக இருக்கக்கூடிய அந்த 6 அக்சசரிஸுமே நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கக்கூடிய லாஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா கட்டி பண்ணது செமி மாடுலர் கிச்சன் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி இதை வந்து ஃபர்னிஷ் பண்ணி செமி மாடல் தெரியாத அளவுக்கு ஒரு நல்லா ஃபுல்லி கம்ப்ளீட்டட் கிச்சன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிவிசி கட்லரி எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். செகண்டில் வந்து கப் அண்ட் சாசர், தேர்டில் வந்து பிளேட் ரேக் இருக்கும். இதுதான் நார்மலாக எப்பயுமே வைக்கக்கூடிய பேசிக் அக்சசரிஸ். அது இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது சிலிண்டர் யூனிட் இங்கே வச்சுருக்கோம். உள்ளே தான் சிலிண்டர் வர்றதுனால செகண்டில் சிலிண்டர் எடுத்துருக்கோம். தேர்டில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டில் புல் அவுட் இருக்குது. அதுக்கப்புறம் கார்னர் யூனிட், இதில் வந்து ஷெல்ஃப் தான் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சிங்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டிட்டர்ஜென்ட்டும் டஸ்ட்பின் புல் அவுட்டும் வந்துடும் நமக்கு. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜ் பேண்டும் 2mm எட்ஜ் பேண்ட் யூஸ் பண்ணி தான் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு அக்ரிலிக் அப்படிங்கிறது பார்க்கும்போதே அந்த கலரோட ரிஃப்ளெக்ஷன்லேயே நல்லா தெளிவாக தெரியும். ஐ கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிரர் ஃபினிஷ் இருக்காது, பட் லுக் வைஸில் பார்க்கும்போது கிளாஸியோட எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அக்ரிலிக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு மிரர் அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு விசிபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஆர்ஓ யூனிட்டுக்கான ஒரு கேப்பும் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் ஆர்ஓ யூனிட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வச்சுக்க முடியும். கேபினெட் கீழே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1 feet 2 feet 4 feet வரைக்கும் வருது. ஸோ அங்கங்கே 1 feet நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லைட்ஸு வந்து வேரியேஷன் டைமென்ஷன்ஸில் வரும். இது வந்து ஃப்ளாப் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருக்கக்கூடிய நார்மல் அக்சசரிஸ் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது டால் யூனிட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது. இந்த டால் யூனிட்டை பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த வீட்டை எவ்வளோக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் கிளியராக வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இன்டீரியர் பண்ணணும், அதுவும் பட்ஜெட் ப்ரைஸில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாவே கிச்சன்ஸை கால் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நமக்கு ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கு நமக்கு வந்து ஹோம் அப்ளையன்சஸில் 4% கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா 3% to 4% வரைக்கும் கொடுக்குறோம். So thanks for watching Yahweh Kitchens and Interiors. Bye.